கைலாஷ் யாத்திரை முடிச்சுட்டு மனசு நிம்மதியோட ஊருக்கு போகலான்னு நினச்ச பல பேரோட வாழ்க்கை இப்போ என்னாச்சுன்னு தெரியல. நேபாளோட அழகை பார்த்து ரசித்த மக்களோட வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிடுச்சு. இயற்கையோட கோர தாண்டவத்தை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்போ கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. நேபாளில் நடந்த அந்த காட்டாற்று வெள்ளம் மக்கள் எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற வீடியோவெல்லாம் இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ பதறுது. அப்போது அந்த வெள்ளத்தில் சிக்கின மக்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியாமல் அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே இப்போ எவ்வளோ பதறி போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 160 பேர் இறந்துருக்காங்க. 963 பேர் இப்போ காணாமல் போயிருக்காங்க. இதில் இந்தியாவை சேர்ந்தவங்க 100 பேர்கிட்ட இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் 57 பேர். இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் வரைக்குமே ஒரு 120 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரியா ஆகஸ்ட் 26 நேபாளத்தில் இருக்கிற ராஷ்வா மாவட்டத்தில் போத்திகோஷி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்திருக்கிறதா இது எல்லாத்துக்குமே இப்போ காரணமாக சொல்லப்படுது. அப்போது அவ்வளோ கனமழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கனமழை பெய்யலை. இது முழுக்க முழுக்க ஒரு பனி சரிவு ஏற்பட்டு இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வீடியோஸ் எல்லாம் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரு சுனாமி தாக்குச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேகத்தில் அவ்வளோ ஃபோர்ஸில் அந்த வெள்ளம் வந்திருக்கு. அந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிஃபோர் ஆஃப்டர் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரே செகண்டில் அங்கே இருக்கிற வீடு, பெரிய பெரிய பில்டிங், பாலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த பனி சரிவு ஏற்பட்டு வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் பெருசாக கனமழை பெய்யல. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நேபாளில் கனமழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த வெள்ளத்தில் நிறையா நேபாளத்தை சேர்ந்த மக்கள் தான் சிக்கி இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா டூரிஸ்ட் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, நெதர்லாந்து, இந்தியா, சைனா அப்படின்னு நிறையா வெளிநாட்டிலிருந்து வந்த டூரிஸ்ட் இப்போ காணாமல் போயிருக்காங்க. அவங்களோட நிலைமை இப்போ என்னாச்சுன்னே தெரியல. அதில் பாதி பேரோட இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கிடச்சிருக்கு. இப்போது காணாமல் போன மக்களை நேபாள் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று. அந்த ஹெலிகாப்டரில் போய் ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு அதில் ஒரு பையன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மொட்டை மாடியிலேருந்து கத்துறாரு. உடனே அவரை காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டரில் போகிறாங்க. ஆனால் ஹெலிகாப்டரை கீழே தரையிறங்க முடியலை. ஹெலிகாப்டரே கீழே தரையிறங்க முடியாத அளவுக்கு அங்கே நிலைமை இருக்குது. ஸோ இப்போ நேபாள் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டூரிஸ்ட் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களோட கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்தியாவிலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் பர்டிகுலராக நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த நம்ம தமிழ் மக்கள் ஒரு 57 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணமாக நம்ம நேபாள் போயிட்டு வரலாம்னு சொல்லி போயிருக்காங்க. அதில் 20 பேர் மட்டும்தான் இப்போ சேஃபாக இருக்காங்க. மீதி 37 பேரோட நிலைமை இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த 57 பேரில் 36 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சிஎம் விஜயண்ணா என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஸ்பெஷல் கான்டாக்ட் நம்பரெல்லாம் போட்டிருக்காங்க. நேபாளுக்கு போன அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இருக்காங்க. ஒருவேளை நீங்க நேபாளில் இருக்கீங்க, நேபாளில் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, நேபாளில் இருக்கவங்களும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உடனே அங்கிருந்து எப்படி உங்களை சேஃபாக நாங்கள் மீட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சிஎம் விஜயண்ணா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு இல்லத்தோட நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற பீகாரில் பார்த்தீங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கரையோர இருக்கிற மக்கள் எல்லாரையுமே சேஃபாக ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. நேபாளில் தானே வெள்ளம் வந்துச்சு, எதனால் நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம பீகாரில் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா, போத்திகோஷி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த போத்திகோஷி ரிவரில் தான் வெள்ளம் வந்துச்சு. அந்த ஆறு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா கங்கை ரிவரோட கனெக்ட் ஆகுது. கங்கை ரிவரோட ஒரு கிளை தான் அந்த போத்திகோஷி ரிவர். இப்போ நேபாள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவோட பார்டரில் இருக்குது, பீகாருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அதிவேகமாக வந்துட்டுருக்க அந்த வெள்ள நீர் பார்த்தீங்கன்னா கங்கையில் கலந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. ஒருவேளை பீகாரில் பெரிய வெள்ளம் வரலாம். அதனால் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க அப்படின்னு
இப்போது நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நரேந்திர மோடி சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இந்தியாவிலிருந்து எங்களோட டீமை உங்களோட உதவிக்காக நேபாளுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நேபாளோட பிஎம் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் விடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேபாளில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே சேஃபாக இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட்டோட ரேட்டு வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த டைமில் கூடவா நீங்கள் மக்களோட வயிற்றில் அடித்து பெரிய ஒரு லாபத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்டோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஓகே, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் ஒரு வெள்ளம் வந்திருக்கு, நிறையா மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணுன்னு அவங்களோட சொந்த நாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கூடவா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நோக்கத்துக்காக நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஃப்ளைட் டிக்கெட்டோட ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ நிறையா மக்கள் வந்து இப்போது நேபாள் கவர்மெண்ட்டை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நடந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நேபாள் கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து நம்ம மக்களை பத்திரமா கூட்டிகிட்டு வரதுக்காக நிறையா முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. இப்போது எதுக்காக எல்லாரும் நேபாளுக்கு போகிறாங்க, நேபாளில் மட்டும் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. நிறையா மக்கள் எதுக்காக நேபாளுக்கு போகிறாங்க அப்படின்னா கைலாஷ் யாத்திரைக்காக தான். கைலாஷ் யாத்திரை அப்படின்னாலே மவுண்ட் கைலாஷ்ல சிவபெருமான் இருக்காரு இல்லையா, சிவன் இருக்கும் இடமா இந்து மதத்துல வந்து நம்பப்படுது. அங்க சிவன் கோயிலெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா கோயிலெல்லாம் வந்து கிடையாது. ஆனா அந்த மவுண்ட் கைலாஷே வந்து சிவன் இருக்கும் இடமா தான் வந்து நம்பப்படுது. அந்த மலையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 52 கிலோமீட்டர் நடைபாதை வந்து இருக்கும். அந்த நடைபாதையில அந்த மலையை சுத்தி 52 கிலோமீட்டர் வந்து நடந்து வருவாங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு லேக் வந்து இருக்கு, மனசரோவர் அப்படின்னு சொல்லி ஒரு லேக். அந்த லேக்கை ஒரு புனித லேக்காக வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை, மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மன அமைதி, ஒரு நல்ல தெளிவு, மன வலிமையெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அங்கே மக்கள் எல்லாருமே வந்து போயிட்டு வராங்க. கைலாஷ் யாத்திரைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே நேபாளில் இருக்கிற சில இடங்கள், சில டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக வந்து நேபாளுக்கு போகிறாங்க. ஆனால் மெயினாக நிறையா மக்கள் நேபாளுக்கு போகிறது அந்த கைலாஷ் யாத்திரைக்காக தான் வந்து போகிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார் இல்லையா, ரஜினி சார் நிறையா வாட்டி மன அமைதிக்காக வந்து கைலாஷ் யாத்திரை தான் வந்து போவார் அப்படின்னு நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த கைலாஷ் யாத்திரை. ஸோ இதுக்காக தான் நிறையா மக்கள் வந்து இப்போ நேபாளுக்கு வந்து போகிறாங்க. இப்போது நேபாளில் மட்டும் அடிக்கடியாக இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்து அதிகமாக நடக்குது, அதிகமாக வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நேபாளோட அமைப்பு, நேபாளை சுற்றியும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், மவுண்ட் ஹிமாலயாஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இமயமலையே வந்து நம்ம நேபாளை சுற்றி தான் வந்து இருக்குது. நிறையா ஆறுகள் பார்த்தீங்கன்னா இமயமலையில் தான் வந்து தொடங்குது, ஆர்ஜினேட்டே வந்து அங்கே தான் ஆகுது. நிறையா ஆறுகள், நிறைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பருவமழை காலத்தில் சின்னதாக ஒரு கனமழை பெஞ்சா கூட அந்த ஆற்றுல ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரி நமக்கு தெரியும். இப்போவும் அது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி கனமழையெல்லாம் வந்து பெய்யல, பெரிய ஒரு பனி சரிவு வந்து நடந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பனி சரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இமயமலை வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறதுனால மழை பெஞ்சா கூட அதிகமாக வந்து வெள்ளம் வருது, அடிக்கடி வந்து இந்த மேக வெடிப்பெல்லாம் வந்து ஏற்படுது, பனி சரிவு ஏற்பட்டு நிறைய விபத்துக்கள் எல்லாம் வந்து நேபாளில் அடிக்கடி வந்து நடக்குது. இன்னொன்று, அந்த ஊரோட அமைப்பே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி கீழே தான் வந்து இருக்கு. ஏன்னா நேபாள் அப்படிங்கிறது நமக்கு மேலே தானே இருக்கு, அதுக்கு மேலே தான் வந்து இமயமலையே வந்து இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஆறு வெள்ள நீர் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி கீழே வர்றதுனால அந்த தண்ணியோட ஃபோர்ஸ், வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சும்மாவே அது ரொம்ப வேகமாக தான் வரும். ஆனால் அங்கங்கே பள்ளத்தாக்குகள்லாம் வந்து இருக்கிறதுனால அந்த தண்ணியோட வேகத்தை அது இன்னும் ஸ்பீடாக்கி விடுது. இப்போது நிறையா அந்த வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கடி நேபாளில் பனிச்சரிவு, வெள்ளம் எல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா முழுக்க காரணம் இந்த காலநிலை மாற்றம் தான். அதிகமாக நம்ம பூமி அப்படிங்கிறது இப்போ அதிகமாக வந்து சூடாகுது. அதனால தான் அந்த பனி பாறைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக உருகி பெரிய ஒரு பனி செறிவாக வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி அடிக்கடி வெள்ளமெல்லாம் வருது அப்படின்னு நிறைய வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி நடக்கிறதுக்கு நம்மளை மாதிரி மனுஷங்களும் சில காரணம் தான். ஏன்னா இந்த பூமி வெப்பமடையுது அப்படின்னா இங்கே நம்ம நிறையா மரங்களை வெட்டி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறதுனால தான் இந்த பூமியே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வெப்பமடையுது. சூப்பர் எல்னினோ வருது, அந்த வெப்பத்தை நம்மளால் வந்து தாங்க முடியல. நிறைய ஏரிகளில் தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, நிறைய ஆறுகள் பார்த்தீங்கன்னா இப்போது வறண்டு போய் கிடக்குது. நீங்கள் எப்படி எந்த ஆங்கிளில் யோசித்தாலுமே இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது.
அந்த காமன் பாயிண்ட் என்னென்னா நம்ம இயற்கைக்கு முரணாக பண்ணுற சில தவறுகள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதுக்கு இயற்கை நமக்கு திரும்பி டபுள் மடங்காக இல்லை, பல மடங்காக வந்து திருப்பி கொடுக்குது. நேபாளில் நிறையா மலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் அதை எப்படி பாதுகாக்கணும்? அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி, ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க, மரங்களை எல்லாம் வெட்டி அந்த லேண்டில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட்டி விட்டால் பெரிய லாபத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மரங்களை எல்லாம் வெட்டி பெரிய பெரிய பில்டிங்ஸாக இப்போ நேபாளிலேயே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த சீசன் டைம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்து தானே போவோம். இப்போ நம்மளே வந்து இந்த ஊட்டி கொடைக்கானலெல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா அந்த சீசன் டைம் எப்போ, அந்த சீசன் டைமில் போனால் தான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சீசன் டைமில் தானே நம்ம போவோம். அதே மாதிரி தான் நேபாளுக்கும் கைலாஷ் யாத்திரைக்கு போகிற மக்களும் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் தான் வந்து அந்த சீசன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பருவமழை காலமெல்லாம் முடிஞ்சு மவுண்ட் கைலாஷ் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த சீசன் டைமில் தான் வந்து எல்லாருமே போவாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறையா டூரிஸ்ட் ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மவுண்ட் கைலாஷ்க்கு நேபாளுக்கு வந்து வரலாம், ஒவ்வொரு மாதமும் இங்கே சீசன் தான் அப்படின்னு. அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன் டைம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதமெல்லாம் போனால் டிக்கெட் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நிறையா கூட்டமாக இருக்கும். அப்போது நான் சீசன் டைமில் போயிடலாம். நான் சீசன் டைமில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டிக்கெட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் சீசன் டைமில் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் தரோம், பெரிய பெரிய டிஸ்கவுண்ட் தரோம். அதனால் நீங்கள் இப்போது நேபாளுக்கு வாங்க அப்படின்னு நிறையா பேர் பிஸ்னஸ் நோக்கத்துக்காக டிக்கெட்டை சேல் பண்ணுறது தான் இன்றைக்கி நிறையா மக்களோட உயிரை பழி வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கைக்கு முரணாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியிலையாவது இயற்கையை வந்து பாதுகாப்போம். விஜே வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.